இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் காலைல எந்திரிச்சோனமே எங்கள் அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்டு போட்டாங்க. அதுக்கடுத்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் அத்தை வீடு பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் அத்தை ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வீடு கட்டியிருந்தாங்க. அடுத்து அதை பார்த்துட்டு தோட்டத்துக்கு போயிட்டோம். எங்கள் ஆயா 2 கொய்யாக்காய் கொடுத்தாங்க. அதை எடுத்து போட்டு அப்புறம் காலைல சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி போடலான்னு டிவி போட்டால் ஏன் எல்லாரும் கரண்ட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் தூரில் உட்காந்து ஆடிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து எங்கள் அத்தை சாப்பிட கூப்பிட்டாங்க. காலைல தோசையும் 2 கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் தம்பி வந்துட்டான். அவன் கூட 1 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து 1 மணி ஆயிடுச்சு. அடுத்த சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து கொஞ்ச நேரம் தூரியில் ஆடிட்டு தம்பிக்கு பாய் சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா வியூ உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ரசிச்சுக்கிட்டே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் உள்ளே போனால் எங்கள் அண்ணன் லைவ் போட்டுருந்தான். எங்கள் அண்ணன் ஒரு யூடியூபர் தான். ஆனால் ஒரு லைவ் போட்டானே எப்படின்னு தெரில 30 சப்ஸ்கிரைபர் ஏறிடுது. எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது. அடுத்து வெளியே போய் பார்த்தா மானம் கொஞ்சம் மழை போட்ட மாதிரி இருந்தது. மழை பெய்யும்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா சீக்கிரம் கிளம்ப சொல்லிட்டாரு. அடுத்து எங்கள் அண்ணங்கிட்ட வித்தியாசமாக என்னென்னமோ இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இன்னைக்கு விலாக் முடிஞ்சிருச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.